வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் உள்ள அரசு உண்டு உறைவிட பள்ளி மாணவிகள் முதன்முறையாக கடற்கரையை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி திமுக எம்எல்ஏ வான நந்தகுமார் அவரது தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மலைவாழ் மாணவிகளை மெரினா கடற்கரைக்கு அழைத்து வந்திருந்தார். ஜார்தான் கொல்லை, பலாம்பட்டு, பீஞ்சமந்தை ஆகிய 3 மலை கிராமங்களைச் சேர்ந்த 55 மாணவிகள் முதன்முறையாக கடலை கண்டு ரசித்து வியப்படைந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் மாமல்லபுரத்திற்கு சென்று சுற்றி பார்த்தனர். வாழ்க்கையில் முதன்முறையாக கடற்கரை கண்டு ரசித்தது மகிழ்ச்சி அளித்ததாக மலைவாழ் மாணவிகள் தெரிவித்தனர். அவசர மருத்துவ தேவைக்கும் பள்ளிக்கு செல்வதற்கும் கூட சாலை வசதி இல்லாத இந்த மலைவாழ் கிராமங்களை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்எல்ஏ நந்தகுமார் கோரிக்கை விடுத்தார். சென்னையில் வந்து என்ன பார்த்தீங்க? பீச் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எப்படி இருந்துச்சு? என்ன பண்ணீங்க பீச்சில்? தண்ணியில் விளையாடுனீங்களா? 8 வழிச்சாலை போடுறேன்னு முதலமைச்சர் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்குறது, 8 வழிச்சாலை போடுற இந்த அரசாங்கம் ஒரு 20,000 மக்கள் தொகை வைக்கக்கூடிய அந்த மலை கிராமங்களுக்கு சாலை வசதி அமைச்சு கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மக்கள் வந்து வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் போகாமல் அங்கே வர அந்த விவசாயத்தை செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து கீழே விற்றுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த அரசாங்கம் அதை செய்யணும்.